அந்த சிங்கர் வர சொல்லுங்க சார். நான் தான் சார் சிங்கரே. நீங்க வேணா என் வாய்க்குள்ள கொண்டாந்து ஒரு கேமரா வச்சு நீங்க செக் பண்ணுங்க சார். இல்ல சார், ஒரு நிமிஷம் நம்புங்க மறைக்காதீங்க. இங்க கோடம் ஊருக்கு நீ சார். இவர் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் பார்த்தது இல்ல. நான் பாடும்போது நீங்க எதுக்கு வெளியில வாய் அசைச்சுக்கிட்டு உட்கார்ந்துருந்தீங்க? அண்ட் சூப்பர் சிங்கர் ஜூனியரில் இந்த வாரம் கெட்டப் ரவுண்டுங்க. லாஸ்ட் வீக் ஒரு ப்ரொமோ ரிலீஸ் பண்ணி பயங்கரமான ஒரு சர்ச்சைக்கு உள்ளானது. யாருடா அந்த ராமர் பின்னாடி பாடக்கூடிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஷாரா ஸ்ருதியோட அப்பாவோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இல்லைனா அரவிந்தா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அவங்க ரெண்டு பேருமே இல்லைங்க. இப்போது அதுக்கான விடை கிடைச்சிருக்கு. நம்ம ராமர் ஃபஸ்ட்டு அந்த எபிசோடு ஆரம்பித்ததுலேருந்தே நல்லா வந்து கலாய்ச்சிட்டு இருந்தார். ஒரு பாட்டும் பாடிட்டு இருந்தார். அவருடைய குரலில் அவர் பாட்டு பாடினா எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ இப்போ நம்ம ஷாரா ஸ்ருதி வந்து அந்த நீதானே நாள்தோறும் பாட்டு பாடிட்டுருக்காங்க. அதில் மேல் போர்ஷன் ஒன்று வரும் இல்லையா? அதில் அவங்க குருநாதராக ஒருத்தர் வருவார். அதுக்கு பதிலாக ராமர் எழுந்து அவர் போய் பாடுறாரு. இதை தான் ப்ரொமோவாக போட்டிருந்தாங்க. யார் இவர் பின்னாடி பாடுறதுன்னு மனோ சார், சித்ராமா போட்டு குழப்பிட்டே இருந்தாங்க. நீ ஒரிஜினல் சிங்கர் இல்லை, அந்த ஒரிஜினல் சிங்கரை கொண்டு வான்னு மனோ சார் சொல்லிட்டுருக்காரு. ராமர் ரொம்ப கலாச்சிட்டே இருந்தார். அண்ட் மனோ சார் அவரை அடிக்கவும் போனார். சும்மா விளையாட்டுக்கு தான், எல்லாமே பார்க்க ஃபன்னாக தான் இருக்குது. ஸ்கிரிப்டட் தான், பட் ஓகே, இட்ஸ் ஃபைன். நல்லா பார்க்க காமெடியாக இருந்துச்சு. அண்ட் சித்ராமும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. வேற ஒரு பாட்டு பாட சொல்லிவிட்டு, நீ பொட்டு வச்ச தங்க குடம் பாட்டு பாட சொல்லிவிட்டு அவங்க வந்து மனோ சார் அவர்கள் பேக் ஸ்க்ரீனில் யார் இருக்கான்னு போய் பார்த்தா அபிலாஷ் வந்து ஸ்க்ரீனை பார்த்து பாடிட்டுருக்கார் ராமருக்கு ஏற்ற மாதிரி. உடனே இவர் யாருன்னே எனக்கு தெரியாது, இவர் ஏன் வாய் அசைச்சிட்டு இருந்தார் நான் பாடும்போது அப்படின்னு சொல்லி ராமர் வந்து கலாச்சிட்டு இருந்தார். பார்க்க ஃபன்னியாக இருந்தது. அண்ட் அவங்க எப்படி ராமருக்கு பதிலாக வாயசிச்சாங்கன்ற அந்த வீடியோவும் போட்டு காட்டினாங்க, அந்த கிளிப்பிங்ஸும். அண்ட் சித்ராமா சொன்னது என்னென்னா, நான் சாரா ஸ்ருதியோட அப்பா தான் வாய்ஸ் பண்ணுறாரோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அவர் கையில் மைக்கோ இல்லையே, ஒன்றும் இல்லையே, நான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அஃப்கோர்ஸ் நம்மளுமே நினச்சது சாரா ஸ்ருதியோட அப்பாவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் இல்லை, அவர் உட்காந்து நல்லா காமெடி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தார். இந்த வாரம் விஜய் சூப்பர் ஸ்டார்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்களுமே இந்த காமெடியை நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. நல்ல ஒரு ஃபன்னாக தான் போச்சு. பாட்டு ப்ரோக்ராம் தான் இருந்தாலும் காமெடி ஷோ மாதிரி கிட்டத்தட்ட கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆஸ் யூஷுவல் வந்து சாரா ஸ்ருதி கோல்டன் பஸ்ஸர் வாங்கினாங்க. இதில் ஏன் அபிலாஷ் வந்து பாடினார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாரா ஸ்ருதிக்கு ட்ரெயினர் வந்து அபிலாஷ் தான். ஸோ அந்த மேல் போர்ஷனை அவர் குருவாகிய அபிலாஷ் பாடியிருக்காரு. அதனால தான் அபிலாஷை பாட வச்சுருக்காங்க. வாய் விட்டு சித்ராமா ரொம்ப அழகாக சிரிச்சிட்டு இருந்தாங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. சூப்பர் அப்படின்னு அவங்க ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷனை பார்த்தாலே தெரிஞ்சு கை கொட்டி ரொம்ப நல்லா சிரிச்சிருந்தாங்க. பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் நீங்களுமே வந்து ஃபுல் எபிசோடை பாருங்கள். இந்த மாதிரி அப்டேட்ஸ் என்ன சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்த லைக் போட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.